குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 23/1/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 399க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 22ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 689912 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 22ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு 23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். 22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் சில நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். எப்பவுமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பவர் நம்பர் அப்படிங்கிறது பார்க்க சொல்லியிருப்பேன். சில நம்பர்ஸ் எடுத்தால் நம்பர்ஸ் எடுக்கல. ஆல்போன் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 11 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 இதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 11 கொடுத்துருந்தேன். அது 12 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. டபுள் 1 கொடுத்துருந்தேன். அதாவது ரிசல்ட் 2 பிளேஸை பேஸ் பண்ணி நியரஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸு வந்திருக்கு. 612 அப்படின்னு வந்திருக்கு. 612 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 612 பாஸ் ஆகிருக்கு. 6 9ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் 612 இப்படி பார்த்தாலும் 612 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு கெஸ்ஸிங்கில். ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 912 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 912 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு மேலே உள்ளது அல்லது கீழே உள்ளது சொல்லியிருப்பேன். அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நியரஸ்ட் நம்பர் வந்ததுனால 2 பிளேசஸ்லையும் ஒரே நம்பர்ஸ் இருந்ததுனால இந்த நம்பர்ஸ் எடுத்துட்டேன். இதை பேஸ் பண்ணி 11 தான் இருக்குது. இதில் பார்த்தோன்னா 5க்கு பவர் நம்பர் 991 தான் பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே பவர் நம்பரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 51 வரணும், ஆனால் 91 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 912 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இது மாதிரி வராது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 91 வந்திருக்கணும். 51 வந்திருக்கணும், 91 வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ட்லேருந்து எடுத்தது தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் 492775. நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 774 அப்படிங்கிறது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 775ல் 77 இருக்குது. நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 774 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 919223. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு 9912. லாஸ்ட் 4 டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 9912. இதில் பார்த்தோம் அப்படின்னா 991 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. வரிசையாக 4 நம்பர் 9912 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் இந்த 6 நம்பரை பேஸ் பண்ணி 4 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 470962. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கண்டினியூவாக 4 நம்பர் 912 சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான். 9912 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் 4 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6 நம்பரில் 4 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பாருங்கள். கன்ஃபார்மாக வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 470962. இதிலிருந்து 4 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா எப்பவும் போல் இங்கே ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ரிசல்ட் பாஸ் ஆன பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா 912 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 370. பேலன்ஸ் நம்பர் பார்த்தோன்னா 307 அல்லது 307 அல்லது 703. பேலன்ஸ் நம்பர் 73யோட 0 இருக்குது.
பேலன்ஸ் நம்பர். இப்போ எப்போவுமே போன ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது 363 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 747, அதாவது 774 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. 363 நியரஸ்ட் நம்பர் 7, 774 747 அப்படிங்கிறது 774 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இதில் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 912 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 30 அல்லது 70 பாஸ் ஆகணும். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பரோட சேர்ந்து வரலாம். வந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 912, 9 ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 970 அப்படிங்கிறத எடுக்கலாம். வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட்டட் ஆகும் அப்படின்னா 970. இல்லை நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது, 399 இருக்குது. இப்போ 39 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எப்போவுமே சொல்கிறது வந்து 399 ட்ரா நம்பரு. ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 or 2 நம்பர்ஸ், 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 9 இருக்குது, 99 இல்லை. டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 99 இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிங்கிள் நம்பர் வந்து டபுள்ஸாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா 309 இருக்குது, இதில் 39 இருக்குது. ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னாலும் 39 இருக்குது. இப்போ பேலன்ஸ் நம்பர், அதாவது வந்த நம்பர் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா 970 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 970 எடுத்திருக்கேன். 079 பாக்ஸ் நம்பர் தான், டைரக்ட் நம்பர்ஸ் இல்லை. 079 or 097 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். வந்த நம்பரோட ஒரு நம்பர் வந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா வந்த நம்பரோட கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா 309 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 309 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது வந்த நம்பரோட வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது 325 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். வந்த நம்பரில் ஒரு நம்பர் 2 ரிப்பீட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா 325 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 325 அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 325 அல்லது 235, இது பாக்ஸ் தான். 325 வரலாம், 235 வரலாம், 253 வரலாம். இல்லை அப்படின்னா 309, இல்லை 0 மட்டும் வந்துச்சு அப்படின்னா 029, 092 அப்படிங்கிறது வரலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே சொன்ன நம்பர்லேயே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 70 இருக்குது. பேலன்ஸ் நம்பர் 70. இந்த நம்பரில் வந்து 70 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 09 இருக்குது. இப்போ 709 அப்படிங்கிறது இருக்குது. இல்லாட்டி வந்த நம்பரோட ஒரு நம்பர் 9 ரிப்பீட் ஆச்சுன்னா 970, அதாவது 709 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 692. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 962 அப்படின்றது. 692, இதுலேயும் 962 அப்படிங்கிறது இருக்குது. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்த நம்பரோட மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 79 இருக்குது. இங்கே 79 இருக்குது. 79ஓட 8 இருக்குது. 8 அங்கே இல்லை. 79ஓட 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 79 இருக்குது. 6 வந்து 9ஆக மாறிச்சு அப்படின்னா 799 வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கலாம். இதிலேருந்து 4 நம்பர் வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா நேர் எதிராக பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 64 இருக்குது. 645 இருக்குது. 5 இங்கே இல்லை, ஆனால் 64 இருக்குது, 0 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 6 இருக்குது, 4 இருக்குது, 0 இருக்குது. 640. இல்லை அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 690. இங்கே பார்த்தோன்னா 096 இருக்குது.
690 இல்லை 969 அல்லது 909. 909 6க்கு பவர் நம்பர் 0, சாரி 909 இருக்கு. 909 அல்லது 906 609 690 அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா இங்கே 690 இருக்கு. இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த நம்பரில் இருந்து கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அதை பேஸ் பண்ண தான் இந்த சார்ட்லேயும் நம்பர்ஸ் வருது. அதனால் இந்த நம்பர் மட்டும் பார்த்து கரெக்டாக நம்பர்ஸ் எடுங்க. இன்றைக்கி ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 வந்துச்சு. நாளைக்கு அதே ஏ போர்டில் இருக்கலாம், இல்லை பிளேசஸ் மாறிச்சு அப்படின்னா 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 பதில் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி பி போர்டில் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க. 6 நம்பர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். 962 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இல்லை 926 வந்துச்சுன்னா இதிலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ். இப்போ கண்டினியூவாக 4 நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7096 7096 இல்லை ஒரு கண்டிப்பாக 4 நம்பர் வரலாம். பாக்ஸர் 7096. அது பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 307 எடுத்திருக்கேன். 309 325 235 253 இது 3 பாக்ஸ் தான். 325 அப்படிங்கிறது ஒரே நம்பர் தான், பாக்ஸ். அடுத்தது 649 எடுத்திருக்கேன். 296 எடுத்திருக்கேன். 0 வந்துச்சு அப்படின்னா 9ஓட 0 இருக்குது, 6ஓட 0 இருக்குது. 092 வரலாம், இல்லை 029 வரலாம். 290 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பாக்ஸ் 079 ஆர் 096. இது சில நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஏபிசி நம்பர்ஸ் கிடையாது, பாக்ஸ் நம்பர்ஸ் தான். எனி ஒன் பாக்ஸ் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2 பிளேசஸில் ஒரே நம்பர்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கு 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0 இருக்கிறதுனால 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் 9 வந்துச்சுன்னா 90, 0 வந்துச்சுன்னா 70 ஆர் 90 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 வந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா 69 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சேர்ந்து தான் வரும் 2 நம்பர், 47 அல்லது 70 09 அல்லது 96 அல்லது 62. இண்டிவிஜுவலாக வராது பாருங்கள். இங்கே 77 வந்திருக்கு, இங்கே 99 வந்து 19 வந்திருக்கு. 91 அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 77 அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 2 நம்பர் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த நம்பர் வரணும். இந்த 6 நம்பரில் கண்டிப்பாக 4 நம்பர் இருக்குது. 0 வந்துச்சுன்னா 07 09 06 வரலாம். 96 ஆர் 69 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 6 டிஜிட் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக அதில் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.